Welcome student, 8th standard, Social Economics, Unit 2, Public and Private Sectors. Public and Private Sectorல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த லெசன். இன்ட்ரோடக்ஷன். இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக்கில் இருந்தோம் அப்படின்னா ஒரு அக்ரினியன் பேஸ் பண்ணி ஒரு எக்கனாமிக்கில் தான் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு பொருளாதார வளர்ச்சியில் தான் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் ரொம்ப வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு வீக்கான இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு எக்கனாமியாக தான் நம்ம இருந்திருக்கோம். இப்போ நம்ம கண்ட்ரியில் அப்போ அந்த டயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வறுமை, வேலையின்மை, அதிகமாக படிக்காதவங்க அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து நம்ம சமுதாயத்தில் இருந்ததுனால பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப வந்து ஒரு புவர் எக்கனாமியாக தான் நம்ம இருந்திருக்கோம். சமுதாயத்தில் பொருளாதார நிலைமையில் வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ரோல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட எக்கனாமியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரோல் கிடைச்சதால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் வந்து மேக்ஸிமம் வந்து க்ரோத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளோட எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் மட்டும் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா க்ரோத் வந்து அதிகமாக நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் செக்டாரையும் பப்ளிக் செக்டாரையும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம், அப்போ தான் நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸும் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிக்ஸ்டு எக்கனாமியை நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய கைண்டாக வந்து இருக்கும். இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார், அந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எக்கனாமிக் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ப்ரைவேட் செக்டார் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருந்தது. இப்போ ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மிக்ஸ்டு எக்கனாமி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஜாபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமானுச்சு. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம மிக்ஸ்டு எக்கனாமிக்கு அலோவ் பண்ணாங்க. அதாவது மிக்ஸ்டு எக்கனாமினா என்னன்னு சொன்னோம், கவர்மெண்ட் என்டர்பிரைசஸும் ப்ரைவேட் என்டர்பிரைசஸும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொன்னோம். அந்த மிக்ஸ்டு எக்கனாமியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ண ஆரம்பித்ததுனால நம்ம மிக்ஸ்டு எக்கனாமியாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளோட என்டர்பிரைசஸை ஒரு ஜாயின் பண்ணி ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால நம்ம பொருளாதாரத்தை வந்து ரெண்டு கைண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லி டூ கைண்டாக வந்து பிரித்தாங்க. நம்மளோட எக்கனாமிக் லெவலை வந்து க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டாரை வந்து அவங்கவுங்க ரோலில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் வந்து பப்ளிக் செக்டாரில் உள்ள இண்டஸ்ட்ரியெலாம் வந்து யாருக்கு கீழே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்டோட ரூல்ஸ்க்கு கீழே அவங்க கவர்மெண்டோட ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரைவேட் செக்டார் எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ப்ரைவேட் பீப்புள் ஓனர்ஷிப். அதாவது இப்போ ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஓனர் யாரோ அவங்களோட ரூல்ஸ் அதுக்கு கீழே தான் வந்து ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் தான் வந்து ரொம்ப பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. பப்ளிக் செக்டார் வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடில் தான் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சர்வீஸ் மைண்டில் தான் இருந்தது. இதில் பப்ளிக் செக்டார் வந்து சர்வீஸ் மோட்டிவ்லையும் ப்ரைவேட் செக்டார் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்லையும் தான் இருந்திருக்காங்க. இப்போ ப்ரைவேட்டாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ அதிகமாக வந்து பப்ளிக் செக்டார் தான் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்தாங்க. இப்போ இந்தியன் எக்கனாமி வந்து டூ கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க, பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார். இப்போ பப்ளிக் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஸ்டாட்டுட்டோரியல் கார்ப்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனிஸ். ப்ரைவேட் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா 6 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க.
sole proprietorship, partnership, joint into family, cooperative, company, multinational, cooperative. கம்பெனிஸில் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்னு டூவாக டிவைட் பண்ணுறாங்க. இப்போ கம்பெனிஸில் வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸும் வரும், ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸும் வரும். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார். இப்போ பப்ளிக் செக்டாருங்கிறது யார்? பப்ளிக் செக்டார் யார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கீழேருந்து சர்வீஸ் பண்ணுறவங்க தான் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பப்ளிக் செக்டாருங்கிறப்ப அவங்க வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோமா. பப்ளிக் செக்டாரில் இருக்க என்டர்பிரைசஸ், ஏஜென்சி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட் தான். இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த கண்ட்ரோல் எல்லாமே பப்ளிக் சர்வீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கீழே கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருந்தது. அதில் உள்ள ரூல்ஸ் எல்லாமே கவர்மெண்டில் சொல்கிறது தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டார். இப்போ இந்தியா இண்டிபெண்டன்ட் கிடைச்சது எப்போ அப்படின்னா 1947. அப்போ வந்து நம்மளோட எக்கனாமிக் லெவல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு வீக் இண்டஸ்ட்ரியல் பேஸில் தான் நம்மளோட எக்கனாமிக் லெவல் வந்து இருந்திருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 18 இந்தியன் ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அது யார் டெவலப் பண்ணது அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஓன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்காக அவங்க டெவலப் பண்ணது. இப்போ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட எப்படி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரூடாக தான் இருந்தாங்க. அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாகவும் ரூடாகவும் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அது வந்து நேஷ்னல் கன்சென்சஸ்க்கு ஃபேவராக இருந்ததுனால அதை வச்சு வந்து பொருளாதாரத்தை வந்து உயர்த்த முடியும், நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்கனாமிக் லெவல் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தியிருக்காங்க. நம்மளோட எக்கனாமிக் லெவல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து அது ஒரு கீ பாயிண்டாக இருந்தது. 1940 பாம்பே பிளான் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு ஒழுங்கான ஒரு ரூல்ஸ் இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பிளானை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசர்வேஷன் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1948 ஒரு இப்போ கவர்மெண்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ரூல்ஸில் போகணும் அப்படிங்கிறதுக்காக 1948 ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து ரிசர்வேஷன் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாலிசியில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 1915 ஒரு பிளானிங் கமிஷன், இந்த பிளானிங் கமிஷனை வந்து யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா ஒரு கேபினட் ரிசர்வேஷன் வந்து ஒரு பிளானிங் கமிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த பிளானிங் கமிஷனில் என்ன தான் இருந்தது அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரூல்ஸு, அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு 1951 ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் ஒன்று பிளான் பண்ணாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆக்ட் வந்து சொன்னது. எப்போ அப்படின்னா 1951. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மிக்ஸ்டு எக்கனாமியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரியல் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணாங்க. இந்தியாவில் செகண்ட் 5-year பிளான், 5 ஆண்டு திட்டம் சொல்லுவோம்ல, அதில் செகண்ட் 5-year பிளானில் 1956 to 60 இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசர்வேஷன் வந்து அந்த 5-year பிளானில் வந்து கொண்டு வந்தாங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவங்கள தான் வந்து ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியை ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட விஷன் எல்லாமே எதை கேரி பண்ணியிருந்தது அப்படின்னா இவங்களோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தாட்டை வந்து பேஸ் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொஃபஸர் பிசி மகன்லால் நோப்ஸ் வந்து அதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க.
இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் 1991 ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணி பிரைவேட் செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரைவேட் செக்டாருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பப்ளிக் செக்டார் பிரைவேட் செக்டாரில் உள்ள பிரிவிலேருந்து பிரைவேட் செக்டாருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்தியாவில் மட்டும், அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் மட்டும்தான் பிரைவேட் செக்டார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் நம்ம வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் வந்து 1991 கிரியேட் பண்ண பாலிசி மூலயமா பிரைவேட் செக்டாருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு அதர் கண்ட்ரி வந்து வரலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எம்என்சி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம்ல, மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் வந்து இந்தியாவில் வந்து வர்த்தகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால வந்து நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரம் வந்து உயர ஆரம்பிச்சது. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா பொருளாதாரம் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா, பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், எம்என்சி, அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்தியன் எக்கனாமிக் வந்து இருந்திருக்கு. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். இப்போ பப்ளிக் செக்டார் வந்து எதெல்லாம் குறிக்கோளாக வச்சுருந்தாங்க அப்படின்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டை வந்து முன்னேற்றத்துக்கு ப்ரமோட் பண்ணாங்க. இன்கம் அண்ட் வெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜனல் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறையா டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலேருந்து வெளி கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. இது எல்லாமே பப்ளிக் செக்டாரோட குறிக்கோளாக இருந்தது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் பப்ளிக் செக்டாரோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.